தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாந்தி ரவி. நான் சென்னையிலேருந்து பேசுறேன். ஒவ்வொரு நாளை துவங்கும் போதும் சாய்ராம நினைச்சு துவங்குங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இல்ல, அந்த பிரச்சனைகளை கடந்து போக சாய்ராம் நமக்கு வழித்துணையாக மட்டும் இல்லாமல் உறுதுணையாகவும் வருவார். நான் சாய்ராமுக்காக முதல் எழுதி பாடிய பாடல் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சாய்ராம். என் பேர் இல்டா. எங்கள் வீட்டுக்கார் ஹிந்து, நான் கிறிஸ்டின்னு. ஆனால் எனக்கு சாய்பாபா பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் ஹிந்துவில் கன்வெர்ட் ஆனதுனால எனக்கு அம்மனை பற்றி தான் தெரியும். ஏன்னா எங்கள் நாத்தனார் அம்மன் பற்றி தான் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அம்மனை மட்டும் தான் நான் பூஜை பண்ணுவேன். ஒரு நாள் ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு எங்கள் டெனண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு பூஜை பண்ணிட்டு வந்து உட்காந்தா. என்ன பூஜை பண்ணேன்னு கேட்டேன். சாய்பாபா பூஜை பண்ணக்கா அப்படின்னா. சாய்பாபாவெல்லாம் நீ ஏமா கும்பிடுற, அவர்லாம் ரொம்ப சோதிப்பார், அவரெல்லாம் நீ கும்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க, வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு வாரம் இருக்கும். நான் சொல்கிறது டிசம்பர் 2014. அப்போ என் பையன் கிரிக்கெட் கோச்சிங்கில் இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டு அவங்க அம்மா பெரிய சாய் டிவோட்டிஸ். அவங்க பூஜை வச்சுருக்கான், அம்மாவுடைய நம்பர் கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையன் நம்பர் கொடுத்தான். அம்மா அதுமாதிரி விக்கி அம்மா ஃபோன் பண்ணுவாங்கம்மா, ஆண்டி நீங்கள் இதுமாரி பூஜைக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. அவங்கள நான் பார்த்தது கிடையாது, ஆனால் நம்பரு பையன் கொடுத்துருந்தான். அதனால் நானே அவங்களுக்கு ஃபோன் போட்டோடனே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பூஜை வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஆனால் வாங்கன்னு சொன்னாங்க, வரேன்னு சொன்னேன். ஆனால் உடன்பாடு இல்லை, போய் உட்காரணும் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடு அன்றைக்கி டிசம்பர் 25 அவங்க வீட்டுக்கு நாங்கள் பாபாவுடைய பஜன்ஸ் போனோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்கள் அந்த பஜன்ஸ். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. பஜன்ஸில் உட்காந்து வந்தோம். ஆனால் மனசில் ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வீட்டுக்கு இன்னொரு பூஜைக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, ஷீரடிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. ஏன்னா நான் ஷீரடிக்கெலாம் போனதில்லை, பார்த்தது கிடையாது. ஷீரடிக்கு என்னை அழைச்சின்னு போனாங்க, குடும்பத்தோடு அவங்க தான் கூட்டின்னு போனாங்க. போனோன்னே நைட்டு தங்கலாமா துவாரகமாயில் அப்படின்னாங்க. எனக்கு அது தங்குறது அதை பற்றி தெரியாது. சரின்னு நான் சொன்னேன். ஆனால் நைட்டு தங்கினோடனே எனக்கு நிம்பரில் பாபா காட்சி கொடுத்தாரு பாருங்க. அப்போது ஒரே சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் மாதம் வரோம், எங்களுக்கு பாபா இதை கொடுக்கல, உங்களுக்கு இந்த கொடுப்பனை கொடுத்துருக்காருன்னு ரொம்ப எனக்கு இன்னும் அதிக சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சத்சரித்திரம் என்னன்னா எனக்கு தெரியாதுங்க. எங்கள் வீட்டுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஷீரடிக்கு ஒரு ஃப்ரெண்டுங்களோட டூர் மாதிரி போயிட்டு வந்தார். அப்போ நிறைய பாபாவுடைய அந்த சிலைலாம் வாங்கி வருவார், ஃபோட்டோலாம் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஆனால் நான் எனக்கு வீட்டில் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதனால நீங்கள் வச்சு இந்த கல்யாண நாள் அது மாதிரிலாம் வந்தால் கொடுத்துருவேன். அந்த படம் பாபா படம் சும்மா ஷோக்கு மாட்டி வைப்போம், அது போட்டுக்கிட்டுலாம் வச்சு கும்பிட்ற வழக்கெல்லாம் எனக்கு கிடையாது. சத்சரித்திரம் பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக பசங்க புக்காக வச்சுருந்தேன். அதோடைய மகிமைலாம் நம்மளுக்கு அப்போ தெரியாது. அதோடைய மகிமை, சச்சரித்தருடைய மகிமை, ஷீரடைய மகிமை, துவாரகமாய் மகிமை எல்லாம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது தான், லக்ஷ்மி தான். அப்போ தான் இது இவ்வளோ விலை மதிக்கப்படாத நம்ம வீட்டில் வச்சுருந்து இது அங்கேயும் இங்கேயும் பார்த்தா எங்களுக்கு வீட்டில் வீடு பால் காசை நாங்கள் எங்கள் தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் அழைச்சிருந்தோம், சந்துருன்னு. அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா அதில் பாபா சிலை பெருசு. அதை பற்றிலாம் தெரியாதனால அவர் ஃப்ரிட்ஜு மேலேயும் ஷோகேஸ்லேயும் அங்கேயும் இங்கேயும் வைப்பமே கண்டி எதை பற்றியும் எனக்கு தெரியாது. அப்போது இந்த ஷீரடிக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பாபா பற்றி எல்லாம் கேட்டினோன்னே தான், அப்பா இவ்வளோ பெரிய இது நம்ம கையில் இருக்கிறது நம்ம மறந்துட்டோமே அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க பௌர்ணமி. எனக்கு ரொம்ப ஆசை, அதை பார்ப்பேன். அந்த பூஜையெல்லாம் பார்த்தா எனக்கு அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்போ நான் பாபா கிட்டே சொன்னேன், பாபா எனக்கு சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் பாபா ப்ளஸ் பண்ணார். நானும் அந்த பூஜையை பண்ண ஆரம்பித்தோடனே கூப்பிடுவேன், பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா பாபாவுக்கு நல்லா கைத்தட்டி பஜன்ஸ்லாம் பண்ணலான்னு கூப்பிடுவோம், வருவாங்க. அப்போ பார்த்தா 2 பொம்பளை பசங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 years ஆகுது, குழந்தை இல்லைன்னு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், பாபாவுடைய உதிய தண்ணியில் போட்டு பூஜையில் வச்சுடுவேன். எப்போவுமே அது வைப்பேன். அவங்க ஒன்றும் இல்லை, யார் எப்படி எந்த மனநிலையில் வந்தாலும், உடம்பு சரியாமல் வந்தாலும் அவங்களுக்கு நான் பூஜை பண்ணலாம் தண்ணியை கொடுப்பேன். பாபா மேலே நம்பிக்கையோடு இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு கொடுப்பேன். அது மாதிரி இந்த 2 பசங்களும் குடித்தாங்க. 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்க ஒரே வாரத்தில் நாங்கள் கன்சீவாக இருக்கோங்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி பாருங்கள்,
யாரை வந்து கும்பிடாதம்மா சோதிப்பாருன்னு சொன்னோன்னா அவங்களே அவங்க கையாலேயே அவருடைய உதிய தண்ணியில் போட்டு கொடுத்து அந்த தண்ணியை குடித்து அவங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு பாபா. அது வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கா. அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் வரும். அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான். அவளுக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபிக்ஸ் வர்றதுனால மாத்திரை சாப்பிடணும்னு உங்களுக்கு குழந்தைலாம் பிறக்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஒரு குரு பூர்ணிமா அப்போ எங்கள் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதே மாதிரி தண்ணியில் ஊதி போட்டு குடிச்சிட்டு போமா டாக்டர்கிட்ட போ அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வந்து அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை இன்னும் கூட என்னால் நம்ப முடியலைங்க. அக்கா எனக்கு ஃபிக்ஸே வராதான், நான் வந்து மாசமாக இருக்கேண்ணா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க. வார்த்தை வரலங்க எனக்கு வாயில். எனக்கு பாருங்கள் பாபா எவ்வளோ பெரிய குடுப்பினை கொடுத்துருக்காரு பாருங்கள். இந்த வாயில் சொல்ல வச்ச வாயில் இந்த கையால் செய்ய வச்சதே பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேங்க. பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். 3 சாய்ங்க எங்கள் வீட்டில் பூஜை பண்ணி 3 பேருக்குமே ஆம்பளை குழந்தைங்க. 3 சாய்ராம் எங்கள் வீட்டில் வந்துட்டாங்க. அதுவே பெரிய இருக்குது. சாய் பாருங்கள் 3 குழந்தை வடிவத்தில் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 வருஷங்க எங்களுடைய இடம் பிரச்சனை. ஒரு இடத்த வாங்கிட்டு 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன். எல்லாம் கோயிலுக்கு போவேன், எல்லா சாமியும் கூப்பிடுவேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு பதிலும் வரல, எந்த திருப்தியும் வரலைங்க. பாபாவை ஏற்றுக்கினேன் 2 வருஷத்தில் எனக்கு பெரிய மிராக்கள் அந்த இட பிரச்சனையை மீட்டு கொடுத்தாருங்க. சாய்ராம் ரொம்ப நன்றி சாய்ராம், உனக்கு அந்த இட பிரச்சனையை எனக்கு மீட்டு கொடுத்தாருங்க. அது எவ்வளோ இன்னைக்கு நினச்சா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. அது பாபா பாருங்க வாழ்க்கையை என்னை எல்லாம் மாற்றி கொடுத்தாருங்க. அவரை நான் கும்பிடாதேன்னு சொன்ன வாயில் என்னை அவரை கும்பிட வச்சு என் கையால் அவங்க எல்லாருக்கும் கொடுக்க வச்சு எனக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து எனக்கு பாபா கொடுத்தாரு. ஒரு கிறிஸ்டினாக இருந்த என்ன கரெக்டாக டிசம்பர் 25 அந்த பூஜைக்கு வர வச்சு என்னை எப்படி ஏற்றுக்கினா இருப்பாருங்க பாபா. எனக்கு பெரிய பிளஸ்ஸிங் கொடுத்தாரு. ஆனால் இந்த தருணத்தில் அந்த என்னை பூஜைக்கு கூப்பிட்ட அந்த லக்ஷ்மி அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. ஏன்னா அவங்களால தான் வந்து என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அப்புறம் வாய்ப்பு கொடுத்த சாய் டிவிக்கு ரொம்ப நன்றி. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க பாபாவை கும்பிட்டா இப்படி அப்படின்னு என்ன மாதிரி யாருன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. பாபாவை நீங்கள் கும்பிடுங்க, ஆனால் நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. பாபா பெரிய அதிசயத்தை நமக்கு நடத்துவார். எல்லா பிரச்சனையும் நம்மளை எந்த பிரச்சனையில் விழாத அளவுக்கு நம்மளை காப்பாற்றி நம்மளை கை மேலே பலனை கொடுப்பாரு. ஓம் சாய்ராம். என்னுடைய பெயர் மாணிக்கம். நான் காரைக்குடியை சேர்ந்தவன். பேராசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவன். நான் எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் பாபா பக்தர்கள். தினமும் பாபா சச்சரிதம் படித்து வருகிறோம். என்னுடைய எலும்பு கூட எழுந்து வந்து என்னை நினைத்தால் உங்களுக்கு உதவி செய்யும் என்று பாபா சொல்லியிருப்பது உண்மையே. என்னுடைய வாழ்வில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துள்ளன. எல்லாவற்றையும் நான் சொல்லுவது என்பது இயலாத காரியம். எனக்கு பாபா பக்தனாக மாறிய பிறகு எனக்கு என்னுடைய பரம்பரை சொத்தில் இருந்த வில்லங்கம் தீர்ந்து அது எங்களுக்கு கிடைத்தது. என்னுடைய பேரன் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு இடம் கிடைத்தது படிப்பதற்கு. இப்பொழுது படித்து முடித்து பாபா பெயரில் உள்ள ஒரு ஸ்தாபனத்திலேயே அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலையும் கிடைத்துள்ளது. இதை எல்லாவற்றையும் விட சமீபத்தில் எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், நான், மனைவி, என்னுடைய பேரன், மகள் 4 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தோம். எங்களை அதிலிருந்து மீட்டு எடுத்து பாபா கொண்டு வந்தார். ஆகவே பாபா எங்கள் வாழ்க்கையின் ஒரு அம்சமாகவே ஆகிவிட்டார். இது என்னுடைய மிகச் சிறந்த அனுபவமாகும். ஓம் சாய். எனக்கு சின்ன வயசு இருக்கிறப்ப நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனேன். எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு சாய்பாபா சிலை இருந்தது. எனக்கு அப்பையிலேருந்தே சாய்பாபாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சாய்பாபா சிலையை வாங்கினேன். அவரை கும்பிட ஆரம்பித்தேன். அவர் கொஞ்ச நாளுக்கு முன்பு என் கனவுல வந்தாரு. கனவுல வந்து நீ நல்லா படிக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓம் சாய். சாய் சொந்தங்களுக்கு வணக்கம். சாய் டிவிக்கு வணக்கம். என்னோட வாழ்க்கையில சாய்ராம் 30 வருஷத்துக்கு முன்னாலே வந்துட்டாரு. எனக்கு 2 பிள்ளைங்க, ஆண் குழந்தைங்க. பெரியவனுக்கே பேர் நான் சாயம் தான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என்னோட உயிரில் உணர்வுல கலந்த ஒரு சாய்ராம். இப்போவும் ஷீரடிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய் வந்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் குடும்பத்திலே தெரியும் இவளுக்கு சாய்ராம் தான், இவள் சாய்ராம். சாய்ராம்னாலே என்ன சொல்லுவாங்க, நான் தான் சாய்ராம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் லைஃப் ஸ்மூத்தாக நல்லாவே போயிட்டு இருந்தது. என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். அவனோட கல்யாண வாழ்க்கையில் எங்கள் மேலே ஒரு தவறும் இல்லாமையே பிரச்சனைங்க வந்துட்டே இருந்தது. அப்போ நான் ரெகுலராக வியாழக்கிழமையில கோவிலுக்கு போவேன். சாய்ராம் கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட கேட்பேன்,
உங்களை கும்பிடாதவங்கெல்லாம் ஏத்துக்காதவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம் நான் பேசுவேன் அவர்கிட்ட. அப்படி பேசும்போது ஒரு நாள் அவர் பாதத்துல இருந்த மாலை அப்படியே ஆடிச்சு. எப்படின்னா சொல்லவே முடியாது. நானும் அவரை மட்டும்தான் இருக்கும். ஒரு லாவெண்டர் கலர் பூ என் மேல வந்து விழுந்தது. எனக்கு என்னன்னே புரியல. நான் அதை எடுத்துட்டு கூட வரல. அப்படியே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் முகத்தை நான் பார்க்க முடியல. எனக்கு பாதத்தையே பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஷீரடியில் அவரோட பாதம் சென்னைக்கு எடுத்துட்டு வர அன்னைக்கு என்னோட பையன் விஷயத்த கையில எடுத்து நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போது எடுத்தோம். அன்னைக்குதான் எடுத்தோம். அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், உங்க லைஃப் நல்லா இருக்குன்னா கண்டினியூ ஆகட்டும் அப்படி வேண்டிக்கிட்டேன். அதே போல லைஃப்பை நல்லா பண்ணி கொடுத்தாரு. பெரிய அற்புதம் அதுதான். பண்ணி கொடுத்ததோடு மட்டும் இல்லாம முதல்ல ஷீரடிக்கு வர வச்சாரு. எங்க எல்லாருமே, எங்க பையன் மருமக எல்லாரும் நாங்க எல்லாம் ஷீரடிக்கு போய் பேத்தி எல்லாரும் ஷீரடிக்கு போய் அவரோட தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு பெரிய மிராக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த விஷயம் என்ன ஆகுமோ, ஆசாசையா ஒரு மேரேஜ் பண்ணி இப்படி ஆகுதே அப்படின்னு நினைச்சேன். பெரிய அற்புதம் பண்ணி இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. அதே போல என்னோட 2வது பையனோட மேரேஜுக்கு பொண்ணெல்லாம் தேடிக்கிட்டே இருந்தோம். நான் எப்பவுமே ஏதாவது வேண்டிக்கிட்டேன்னா அவர்கிட்ட ஒரு சாக்லேட் வைப்பேன். அதை வேண்டிக்கிட்டு அது முடிஞ்சதும் அதை எடுத்து நான் சாப்பிடுவேன். அதே போல அவனோட மேரேஜுக்கு நான் வேண்டிக்கிட்டேன். சின்னவனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துட்டு நிச்சயதார்த்தம் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு எல்லாமே பேசி எல்லாமே வீட்டுக்குலாம் வந்துட்டோம். அடுத்த நாள் நான் வியாழக்கிழமை என்ன பண்றேன், அந்த சாக்லேட் எடுத்து நம்ம சாப்பிடலாம், எல்லாம் தான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு எடுக்கும்போது அந்த சாக்லேட் பேப்பர் மட்டும்தான் இருக்கு, உள்ள சாக்லேட் இல்லை. என்ன இப்படி இது வரைக்கும் அப்படி ஆனதே இல்லையே அப்படின்னு அப்படி இருக்கும்போது அந்த அலையன்ஸ் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகலை. சில காரணங்களால அந்த அலையன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இல்லைன்னு எனக்கு முதலே உணர்த்திட்டாரு. அடுத்து அவனுக்கு நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு சாய்ராம் உங்களோட அதாவது உங்களோட டிவோட்டி அந்த குடும்பத்துல இருந்து அப்படிதான் எனக்கு கொண்டு வரணும் நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதே போல இப்ப எனக்கு வந்து இருக்க 2வது மருமக சாய்ராம் டிவோட்டி, சாய்ராமுக்கு விரதம் இருக்கு, வியாழக்கிழமை விரதம் இருக்கிறவர், ஒரு நல்ல அருமையான ஒரு பெரிய மருமகளும் இப்ப நல்ல பொண்ணா அவங்க எல்லாம் 2 பேர் குடும்பமும் எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மருந்து எனக்கு புத்திதான். எனக்கு எந்த வலியோ இல்லை உடம்புக்கு எது வந்தாலும் எனக்கு புத்திதான் நான் வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரிஷியஸ் எனக்கு அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு வரைக்கும். இப்போ நாங்கள் சாய்ராமோட ஆசையால மிகவும் நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் இதுதான் சொன்னேன், எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. உங்களோட எல்லார் வாழ்க்கையிலுமே கண்டிப்பா அவர் அற்புதங்களை பண்ணுவாருன்னு நான் உறுதியா சொல்றேன். சாய் டிவி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஓம் சாய்ராம். சாய் பக்தர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. சாய்பாபா உங்கள் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் சாய் டிவி miracle@gmail.com என்ற எங்களது இமெயில் ஐடிக்கு உங்கள் அற்புதத்தை வீடியோவாக பதிவு செய்து அனுப்பவும். தேர்ந்தெடுக்கப்படும் தரமான வீடியோக்கள் நம் சாய் டிவியில் ஒளிபரப்பப்படும். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.